இந்த பதிவை வந்து எவ்வளவு வேகமா பகிர முடியுமோ பகிருங்க. ஒரு தாயை கொண்டு வந்து இந்த பஸ் நிலையத்துல அனாதையா போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த அம்மாவுடைய நிலைமையை பாருங்க. இதாங்க சாப்பாடு சாப்பாடு. இது மாதிரி உள்ளவங்களுக்காக தான் நாங்க வந்து போத்தீங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் நாங்க வந்து ஒரு இல்லமோ அந்த ஒரு காப்பகமோ நம்ம வந்து கேட்கிறோம். ஆனால் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. இந்தாங்க பழம் இருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தான் நம்ம வந்து ஒரு முதியோர் இல்லம் வந்து கேட்குறோம். ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தாயை கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க. எதுக்காக இதெல்லாம் வந்து பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க அந்த இடத்துல நிக்கவே முடியலைங்க. ஒரு தாயை வந்து எப்படி உடைக்கணுமா? இந்தாங்க. இந்த மாதிரி வந்து முதியோர் இல்லம் வந்து கொண்டு விட்டாலுமே திருப்பி கொண்டு இங்கே விட்டுட்டு போயிடறாங்களான்னு தெரியல. இந்த தாய் இது மாதிரி உள்ளவங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கணும். ஏன்னா இதெல்லாம் பாவங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படியே கிட்ட போய் காட்டுங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க. பகிர்ந்து இது மாதிரி உள்ளவங்களெல்லாம் பத்தி வெளிப்படுத்தினாதான் தெரியும். மக்கள் வந்து இது மாதிரிலாம் வந்து ஒரு கொண்டு வந்து விட மாட்டாங்க. எந்த அளவுக்கு பகிரணுமோ அந்த அளவுக்கு பகிர்ந்துருங்க.